இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திராத, நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத சில ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே எது இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். மனிதன் செய்யாததை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் பண்ணின ஜெபம், நீங்கள் பண்ணின வேண்டுதல், நீங்கள் பண்ணின எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கிற தகப்பன் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத, உங்களுடைய சிந்தனைகளால் அறிய முடியாத பெரிய பெரிய அற்புதங்களை, ஆச்சரியங்களை, நம்ப முடியாத அதிசயங்களை நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஆண்டவர் இல்லாதவைகளை உருவாக்கி கொடுக்கிற தகப்பன். எது இல்லையோ அது உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு மேன்மை இல்லையே, எனக்கு எந்த வழியும் இல்லையே, எனக்கு எங்கிருந்தும் வாய்ப்பு இல்லையே, நான் என்ன செய்வது? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? நான் நெருக்கப்படுகிறேன், நான் உபத்திரவப்படுகிறேன், இந்த அறைக்குள்ளே நான் முடங்கி கிடக்கிறேன். எனக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் என்னை தூக்கி விடுவார்கள்? யார் என்னை உயர்த்துவார்கள்? யார் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீதிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாதவர்களா இருக்கலாம், தனித்து விடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், உதவியற்ற நிலைமையிலே இருக்கலாம், விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கலாம், யாரும் கண்டுகொள்ளாத நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு பெரிதானவைகளை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதே, கலங்காதே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் ஜெபத்தை விடாதே, உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெப தூபத்திலே நிறைந்திருங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பெரிதானவைகளை காண்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவரை வசிக்கிற இடத்துல, பொருளாதாரத்துல, எல்லாவற்றிலும் பெரிதானவைகளை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.